அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நிறைய இளம் வயது பெண்களும் சரி ஆண்களும் சரி இப்போ சமீப காலமாக கால் பெருவிரல் மட்டும் வலிக்குது, இல்லைன்னா பார்த்திங்கன்னா மணிக்கட்டு ரொம்ப வலிக்குது, சில பெண்கள் மூட்டு வலிக்குது, இப்படியெல்லாம் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது நம்ம உடனே எலும்பு தேய்மானத்துக்குள்ளே தான் நம்மளுடைய கவனம் ஃபுல்லாக போகுது. ஆனால் அப்படி கிடையாதுங்க. நம்ம ரத்தத்தில் யூரிக் அமிலம் அதிகரிக்கும் பொழுது இந்த மாதிரியான மூட்டு வலிகள் வரும். இதை கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ், கவுட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூரிக் அமிலம் அதிகரிக்கிறதுனால உங்கள் உடம்பில் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், உங்களுடைய உணவு முறை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 ஜாயிண்ட்லேயுமே நமக்கு வலி வரும். ஓவராலாக சில ஜாயின்ட்ஸில் வலி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. உடனே நம்ம ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி பயப்படாமல், எலும்பு தேய்மான நோய் அப்படின்னு பயப்படாமல் நம்ம ரத்தத்தில் யூரிக் அமிலத்தை பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். சில நேரங்களில் இந்த யூரிக் அமிலம் அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள் என்னெல்லாம் தெரியுங்களா இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு உணவு முறை எப்படி இருக்குன்னா, நான், ரொட்டி, நூடுல்ஸு, அதே மாதிரி பரோட்டா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இது என்ன இந்த உணவு முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இதை விரும்பி சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த யூரிக் அமிலம் அதிகரிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் புரோட்டீன் நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு தெரியாமல் புரோட்டீனாகவே சாப்பிட்றது, எந்த விதமான நார்ச்சத்தும் மாவு பொருளும் இல்லாமல் ஃபுல் மீலும் புரோட்டீன் மீலாகவே எடுத்துக்கிறது, அதுவும் குறிப்பாக அசைவ புரதமாக சாப்பிட்றது, அவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த யூரிக் அமிலம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்கும் பொழுது, உடல் உழைப்பே இல்லாமல் இருக்கும் பொழுது, உடல் எடை அதிகமாகும் பொழுது இந்த மாதிரி யூரிக் அமிலம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பரம்பரையாகவே இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய மன அழுத்தம் இருக்கக்கூடியவங்களுக்கும் யூரிக் அமிலம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் மது பழக்கம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். அப்போது இந்த யூரிக் அமிலம் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் உணவில் தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு, அதாவது முதல்லாம் அசைவம் அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னா, பண்டிகை காலங்களில் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கமாக தான் நம்மக்கிட்ட இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம புரதம் எடுக்கணும்னு டெய்லி அசைவ புரதமாக சாப்பிட்றோம். இந்த மாதிரி சாப்பிட்றதே முதல்ல தவறு. ஸோ நம்ம சைவ புரதம் வாரத்தில் 6 நாள் எடுத்துகிட்டு வாரம் 1 நாள் நம்ம அசைவத்தை நாடி போகலாம். ஆனால் எல்லா நாளும் அசைவம் சாப்பிட்ற அளவுக்கு நம்மக்கிட்ட உடல் உழைப்பு கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்போது இந்த மீட் சாப்பிட்றது, குறிப்பாக ரெட் மீட் நிறைய எடுத்துக்கிறதுங்கிறது நம்ம அவாய்ட் பண்ணணும். அடிக்கடி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி முட்டை அடிக்கடி சாப்பிட்றதையும் கம்மி பண்ணிக்கணும். மீன் வகைகள் நிறையா சாப்பிட்றதையும் கம்மி பண்ணிக்கணும். குறிப்பாக இந்த யூரிக் அமிலம் இருக்கக்கூடியவங்க அது சரியாகிற வரைக்கும், அதாவது நார்மலாக யூரிக் ஆசிடோட வேல்யூ அப்பர் லிமிட் பார்த்திங்கன்னா 6.5 சொல்கிறோம். ஆனால் 5.5 5.7 தானாலே ஜாயின்ஸ்லலாம் வலி வர ஆரம்பிச்சிடும். அப்போது நான் வெஜிடேரியனை அந்த மாதிரி சால்ட் ரைஸ் ஆன உடனே அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட் நிறைய சுத்திகரிக்கப்பட்ட அந்த மாதிரி நிறைய பதனம் பண்ணப்பட்ட மாவு பொருள் இருக்கு இல்லையா, ஃபுல்லாக ஃபைபரை எடுத்துகிட்டு வெறும் மாவு பொருள் மட்டுமே இருக்கிறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எடுக்கிற உணவு முறையை தவிர்க்க பார்க்கணும். அதே மாதிரி ரொம்ப காரசாரமாக சாப்பிட்றது, ரொம்ப சால்ட்டியாக எடுத்துக்கிறது, நிறைய ஒயிட் சுகர் எடுத்துக்கிறது, இதெல்லாம் கம்மி பண்ணணும். ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஆல்ரெடி பேக்டு ஃபுட்டு பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம பேக்டு ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது கெடாமல் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே யூரிக் அமிலத்தை அதிகரிக்கக்கூடியதாகத்தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தவிர்க்க பார்க்கணும். அப்போது என்னெல்லாம் உணவில் சேர்த்திக்கும் பொழுது இந்த யூரிக் அமிலத்தை நம்ம குறைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா
பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய சாப்பிடணும். என்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது? நமக்கு தெரிஞ்சு கீரையில் நிறைய இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் யூரிக் அமிலம் அதிகமாக இருக்கோ அவங்க ரெகுலராக கீரை சேர்த்துக்கும் பொழுது இந்த யூரிக் அமிலம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா வாழைப்பழத்தில் நிறையா இருக்குது. அப்போது ரெகுலராக ஏதாவது ஒரு வெரைட்டி ஆஃப் வாழைப்பழம், குறிப்பாக பூவன் வாழை எடுக்கும் பொழுது நமக்கு இந்த யூரிக் அமிலம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா கேரட். ஸோ கேரட்டை நிறைய பொரியலாக செஞ்சு சாப்பிடலாம். குறிப்பாக இந்த யூரிக் அமிலம் அதிகமானவங்க எடுத்துக்கிறது. பீட்ரூட் அடிக்கடி எடுத்துக்கிறது. இதெல்லாம் அவங்க யூரிக் ஆசிட் லெவலை குறைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் பைனாப்பிள் இருக்கு இல்லையா, அதனோட ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்து ஒரு 100 ml வீதம் டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடியவங்க பைனாப்பிள் ஜூஸ் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய லிவர் டீடாக்ஸ் ஆகும். உங்கள் கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறும். அப்போ கண்டிப்பாக இந்த யூரிக் அமிலம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த செர்ரி பழம் இருக்குது இல்லையா, டெய்லி ஒரு 10 to 15 செர்ரி பழம் சாப்பிட்றதே யூரிக் ஆசிடை குறைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு உடற்பயிற்சி அப்படிங்கிறதையும் நம்ம செய்யணும். ரொம்ப வலி இருக்குது அப்படிங்கிறவங்க ஒன்று உப்பு ஒத்தடம் கொடுக்கலாம், அல்லது கால் வீக்கமாக இருக்குது, பெருவிரல் ரொம்ப வலியாக இருக்குது அப்படிங்கிறவங்க சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுட்டு காலை அதில் வச்சுக்கலாம். ஸோ யூரிக் அமிலம் அப்படிங்கிறது ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர். உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தில் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அந்தந்த ஜாயின்ஸில் போய் சேர்றதை தான் நம்ம யூரிக் ஆசிட் டெப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். யூரிக் ஆசிட் அங்கங்கே ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் போய் தங்கிடுறது. அது கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகி நமக்கு வலியும் வீக்கத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த 3 ஜாயிண்ட் மட்டும் இல்லாமல் உடலில் ஜாயிண்ட் பெயின் வரும்பொழுது நம்ம எடுக்கக்கூடிய முதல் டெஸ்ட்டாக இருக்க வேண்டியது யூரிக் அமிலம் தான். அது இன்றைக்கி நிறைய இளம் வயது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க உங்களுடைய உணவு முறையில் நிறைய சைவம் சார்ந்த விஷயங்களாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க. அதே மாதிரி சிறுநீர் நல்லா வெளியேற மாதிரி நீங்கள் நார்மலான உணவு முறைகளை கடைபிடிக்கணும். இப்போ இந்த யூரிக் ஆசிடும் சம்டைம்ஸ் ஸ்டோன் ஃபார்மேஷனாகவும் இருக்கும். ஸோ கிட்னியில் ஸ்டோன், யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸும் ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ஸ்டோன் ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக வரக்கூடியவங்களும் யூரிக் ஆசிட் லெவல் கூட இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணால் அது யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸாங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ உணவில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமாக அமிலத்தன்மையை குறைச்சிட்டு காரத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய சேர்த்துக்கும் பொழுது இந்த மாதிரியான வளர்ச்சிதை மாற்றம் சார்ந்த யூரிக் அமிலம் அதிகமாகிறதுனால வரக்கூடிய மூட்டு வலி, கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு காண முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.